குறிப்பாக என்னுடைய பாட்டி, அப்புறம் என்னுடைய தாத்தா, அவங்க 2 பேர்கிட்ட பேசினது, அவங்க என்ன ஒரு நூற்றாண்டினுடைய மொழி பிரதிநிதியாக அவங்க விளங்குறாங்க. இப்போ என்னோட பாட்டி வந்து ஒரு 1920களில் 10ல் பிறந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, அவர்கள் கேட்டது வந்து 800களுடைய மொழி. அதுக்கு முன்னாடி 1800களுடைய மொழி அவங்க அப்பா அவங்க தாத்தா கிட்ட கேட்டிருப்பாங்க. அதே போல தான் எங்கள் தாத்தாவனுடைய தான், அதுவும் அதே போல தான். அப்புறம் அவங்க வந்து ட்ராவல் நிறைய, குறிப்பாக தாத்தா வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கார். அவர் வந்து கூத்துலேயும் ரொம்பவும் ஆர்வமாக இருந்த ஒரு நபர். அப்போ அவங்களுடைய அந்த அனுபவம் சார்ந்த ஒரு வளமான மொழி கிடங்கு அது இருக்குது. அதை நான் கேட்டு கேட்டு வளர்ந்தவன். அது என்னோடய மைண்ட்லேயே இருந்தது. அது இந்த கதைக்கு எழுதுகிற போது எனக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருந்தது.